ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போறோம். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், ரிட்டையர்டு ஸ்டாஃப்ஸ், பிரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இந்த மாதிரி பட்டவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பேங்கிங் செக்டார்ல தான் நமக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதோட ஒர்க் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதாவது பினான்சியல் சர்வீசஸ் ஆன் த டோர் ஸ்டெப். அதாவது நமக்கு ஒரு பேங்கிங்ல உள்ள எல்லா வேலையுமே அவங்களோட டோர் ஸ்டெப்ல போய் நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஜாபை பத்தி பார்க்கணும்னா நீங்க உங்களோட கன்வீனியன்டான டைம்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். கம்பல்சரி இந்த டைம்ல இருந்து இந்த டைம் நீங்க ஆபீஸ் வரணும், அட்டெண்டன்ஸ் சைன் பண்ணணும், அந்த மாதிரி இல்ல. உங்களோட கன்வீனியன்டான டைம்ல மோர் இன்கம் அச்சீவ் பண்ண மாதிரி நல்லாவே ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பிராண்டுக்கு கீழே ஒர்க் பண்ண போறோம்னு சொன்னா கோட்டாக் குரூப்ஸ். அதாவது கோட்டாக் குரூப்ஸ்ங்கிறது கோட்டாக் மகேந்திரா பேங்கிங் செக்டார்ல அவங்க 1985ல வெறும் 30 lakhs ஓட ஃபீல்டுல இறங்கினவங்க. இன்னைக்கு 2025ல அவங்களோட அசட் என்னன்னு பாத்தீங்கன்னா 35,000 crores. ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு பெரிய மார்க்கெட்டவே பிடிச்சிருக்காங்க. கோட்டாக்ங்கிற பிராண்ட் வந்து இப்போ உங்கள நிறைய பேருக்கு தெரியலாம், தெரியாம கூட இருக்கலாம். பட் பேங்கிங் செக்டார்ல பாத்தீங்கன்னா கோட்டாக்ங்கிறது செகண்ட் பிளேஸ்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் HDFC குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. செகண்ட் பிளேஸ்ல நம்ம கோட்டாக் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரீச் ஆகுறதுக்கு தான் ரொம்பவே நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்குதான் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். என்ன ஒரு டவுட் எல்லாருக்குமே வரலாம், அதாவது எல்லா கம்பெனிலுமே பாத்தீங்கன்னாக்கி யங்ஸ்டர்ஸ் தான் எடுப்பாங்க. ஒரு டெவலப்பிங் கம்பெனி அந்த மாதிரி போயாச்சுன்னா யங்ஸ்டர்ஸ் எடுப்பாங்க, நீங்க ஏன் சீனியர் சிட்டிசனா எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. அதாவது எங்க கோட்டாக் குரூப்ஸோட ஓனர் உதய் கோட்டக்கோட ஒரே கான்செப்ட் இதுல என்னன்னா, அதாவது ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல எப்பவுமே தனிமையாவே இருப்பாங்க. பிள்ளைங்க எல்லாம் படிச்சு அங்கங்க வேலைக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். சோ அந்த லோன்லினஸை குறைக்கிறதுக்காண்டி தான் சீனியர் சிட்டிசன்ஸ் எடுக்கிறோம். அவங்க அப்போ வெளியே இன்டராக்ட் பண்ணது மூலமா அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இல்லாம. உங்களுக்கு இது பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்துன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட மேனேஜர்ஸ் உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் என்னங்கிறத பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.